ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாருமே படம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா தேட்டருக்கு கிளம்பி வர்றவங்கள எல்லாரும் வந்து படத்தில் வந்து சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அவங்க வந்து திருப்பி வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரிவ்யூவர்ஸ்ன்றது வந்து நல்லது கெட்டதையும் சேர்த்து சொல்லணும். கெட்டது மட்டும் சில பேர் சொல்லும் போது அதையே கூட சில பேர் கேட்டுட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது படம் நல்லா இருக்காத மாதிரியும் இருக்குது. ஸோ அப்போ வந்து தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சி போன மாதிரி, எல்லாரும் ஃபோன்லேயே எல்லாம் வந்ததுனால அப்படி இருக்கு. இருந்தாலும் தியேட்டரில் தான் படம் பார்க்கணும் அப்படின்றது மக்கள் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கான நல்ல படம் கொடுக்குற டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸும் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியராக படம் பண்ணணும்னு நினச்சவங்க தான் நம்ம. ஸோ இருந்தாலும் எங்கள் படத்தை வந்து நல்லா இருக்கான்னு முதல்ல கேட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் முதல்ல எல்லாரும் படம் பாருங்கள். உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை அதுவே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரவேற்பு எந்த ஊரில் கிடைச்சி இன்னைக்கு வந்து நேற்று கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓப்பனிங் இருந்தது. நேற்று நைட்டு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சென்டர்லலாம் நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. இன்னும் வந்து எல்லாம் கவுண்டரில் போய் நிறைய கொஞ்சம் விளம்பரங்கள் சரியா தெரிஞ்சா கவுண்டர் வரைக்கும் நடந்து போய் பன் பட்டர் ஜாம், ஒரு குழந்தை ஜுராசிக் பார்க் கேக்குதான் பக்கத்தில் பன் பட்டர் ஜாம்னு இன்னொருத்தன் கேட்கறாங்க. ஜுராசிக் டைனோசர் கூட சண்டை போடுற அளவுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு சந்தோஷமான இதுவா இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஒரு முதல் படமே இவ்வளவு பெருசா ரிலீஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். அந்த ஸ்கிரீன் விவரங்கள் எனக்கு சரியா தெரியல. ஆமா 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 இந்த படத்துக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைச்சதுக்கு காரணம் வந்து நான் தளபதி விஜயன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூப்பிட்டு பாராட்டி ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேரோட கவனம் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ அதன் மூலமாகவும் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்குது நான் பர்சனலாக நினைக்கிறேன். அது வந்து அவராலையும் அவரும் ஒரு பெரிய காரணம். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் அவங்களுடைய பங்கை வந்து சிறப்பாக அவங்களோட லிமிட்டுக்கு கிராஸ் பண்ணி எல்லாரும் செய்கிறாங்க. பட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் எங்களுக்கு வந்து அதை விஷ் பண்ணது வந்து ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். ஸ்டீலர்னு சொல்லி யூடியூப்ல ஒன்று விட்டுருக்கணும். ஒரு சீனை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீனை பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறேன், நல்லா இருக்கு, உண்மையிலே படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு தோணுதுன்றது சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல ஒரு வைரல் கண்டென்ட்டாக வந்தது. எங்களுக்கு அது நல்ல ஒரு வெளிச்சத்தை வாங்கி கொடுத்துச்சு.